வெல்கம் பேக் அவர் சேனல் லிட்வால்ட் வித் ஜிஎஸ் மேம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் கிராமர் போர்ஷன் இது. ஸோ ஜென்ரலாக நீங்கள் இங்கிலீஷ் கிராமரில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நவுன்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன. நவுன் அப்படிங்கிறது என்னென்னா தமிழில் சொன்னோம் அப்படின்னா பெயர் சொல். இது ஒரு இடத்தோட பேரையோ அல்லது ஒரு ஆளோட பேரையோ அதாவது ஏதாவது ஒரு பொருளோட பேரையோ இது குறிக்கிற மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இதோட டைப்ஸ் பாருங்கள்: ப்ராப்பர் நவுன், கலெக்டிவ் நவுன், காமன் நவுன், மெட்டீரியல் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஃபஸ்ட்டு வந்து காமன் நவுன்னா என்னென்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பொதுவாக ஒரு ஆளை பற்றியோ அல்லது ஒரு பொருளை பற்றியோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது, பொதுவாக ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா காமன் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாய் அப்படின்னா எல்லா பாயையும் அது பொதுவாக குறிக்கும். டீச்சர் அப்படின்னு சொன்னால் எல்லா டீச்சரையும் அது பொதுவாக குறிக்கும். அப்போ பொதுவாக ஒருத்தரை சொல்கிறது தான் என்னென்னா காமன் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிறது பர்டிகுலரைஸ் பண்ணி ஒருத்தரையோ ஒரு இடத்தையோ அல்லது ஒரு பொருளையோ நம்ம குறிக்கிறது தான் என்னென்னு சொல்லணும்னா ப்ராப்பர் நவுன். எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன். வந்து காமன் நவுனுக்கு பாய் அப்படின்னு கொடுத்துருந்தேன். இப்போ வந்து என்னென்னா மோகன், ஜான், பிரியா, டெல்லி அப்படின்னு சொல்லி பர்டிகுலரைஸ் பண்ணி நம்ம குறிப்பிட்டு ஒருத்தரை சொன்னோம் அப்படின்னா அதுதான் ப்ராப்பர் நவுன், குறிப்பிட்டு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் பாருங்கள் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படிங்கிறது ஒரு நேமோட குவாலிட்டி, ஆக்ஷன், அதனுடைய நிலைப்பாடு, இந்த மூணையும் குறிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இப்போ அன்பு, அதுக்கப்புறம் பொறாமை, நம்மளுடைய அனுபவம், தைரியம், இந்த மாதிரி பண்பு நலங்களை பற்றி சொல்கிறது தான் என்னென்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ பண்பு நலங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைப் பாருங்கள் மெட்டீரியல் நவுன். வாட் இஸ் மெட்டீரியல் நவுன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் அல்லது சப்ஸ்டான்சஸ் பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் மெட்டீரியல் நவுன். எக்ஸாம்பிள் பாருங்கள்: கோல்டு, அயன், சில்வர், அலுமினியம், காப்பர், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் பற்றி நம்ம சொன்னோன்னா மெட்டீரியல்ஸோட நேம் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது மெட்டீரியல் நவுனுக்குள்ளே வரும். இப்போ என்கிட்ட எவ்வளோ டைமண்ட் இருக்குது, அதுவும் என்ன தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் தான். நெக்ஸ்ட் நவுன் பாருங்கள் கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன்னா என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் அல்லது ஒரு குரூப் ஆஃப் திங்ஸை வந்து மொத்தமாக ஒரு நேம் வச்சு சொல்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா கலெக்டிவ் நவுன். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பாய் அப்படின்னா காமன் நவுன் அப்படின்னு பார்த்தோம். எஸ்பெஷலி அவங்க நேமை மென்ஷன் பண்ணோம்னா அது ப்ராப்பர் நவுன் பார்த்தோம். ஸோ இப்போ கலெக்டிவ் நவுன்னா என்னென்னா இப்போ ஒரு கிளாஸ் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய எல்லாரையும் மென்ஷன் பண்ணும். டீம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய எல்லாரையும் மென்ஷன் பண்ணும். இப்போ ஒரு க்ரூ அப்படின்னு சொன்னால் ஒரு கூட்டம், அதில் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நம்ம சொல்கிறதுக்கு பேர் தான் கலெக்டிவ் நவுன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.